கடல் மேலே மீன்கள் கூட்டம் கூட்டமாக வர்றப்போ தண்ணிக்கு மேலே அப்படியே கூட்டமாக அடிச்சுக்கிட்டே வருங்க. அந்த மாதிரி சமயத்தில் இந்த வலையை பயன்படுத்தி நிறைய மீன்களை வந்து பிடிக்கலாம். குறிப்பாக சால மீன்கள், சூட மீன்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்களை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சுருக்கு வலையை வந்து பயன்படுத்துவோம். இதில் டன் கணக்கிலலாம் வந்து மீன் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி வலையை வச்சு போயிட்டுருக்கிறப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரு மீன் கூட்டம் ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கிறப்போ அதை நம்ம மைண்டில் வச்சு தான் கனெக்ட் பண்ணி வளைஞ்சு வருவோம். இந்த மாதிரி வலை போட்டு போயிட்டுருக்கிறப்பவே மீன்களோட கூட்டம் ஒருவேளை டைரெக்ஷனை மாற்றிருச்சு அப்படின்னா எல்லா மீனும் வலையை விட்டு ஈஸியாக வெளியே போயிடும். அந்த மாதிரி கடலில் ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. எதுக்காக இந்த வலைக்கு பேர் சுருக்கு வலைனா, இது ஒரு சுருக்கு பை மாதிரி வந்துடும். அதாவது இதை வலை ஒரு இடத்துல போட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் சுற்றி கொண்டு போய் அந்த எந்த இடத்துல முதல்ல போட்டோமோ அதை பிடிச்சி கிட்ட அணைச்சி ஒடுக்கி கீழ்ப்பக்கத்தை அப்படியே சுருக்கிடுவோம். அப்போ மேலேருந்து பார்க்குறப்போ ஏதோ சின்ன தொட்டில் கம்பு மாதிரி இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் சுருக்கொலை. கீழே ஒடுக்கிட்டேங்கிறதால உள்ளே இருக்கிற மீன்கள் எவ்வளோ கூட்டம் இருக்கோ அது எல்லாம் நம்மளுக்கு தான். இது மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை பார்க்க பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய். இறங்கிட்டுல கோதாவளை இறங்கிட்டுல புள்ளி